உண்மையை நீ உணர்ந்து பார். நாம் பல்லர்கள். அது காரண பெயர். ஏன்? நிலம் பள்ளமாக இருந்தது, அங்கே வாழ்ந்தோம். அருவி ஆரக்கண்டம் நீர் ஓடிச்சு, குளித்தோம். அந்த இடத்துல நாகரிகம் அடைஞ்சோம். நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம். அங்கே உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடித்தோம். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். உழவுக்கு மாட்டை பழக்க தொடங்கினோம். மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம். காட்டு விலங்கை வீட்டு விலங்காக மாற்றினோம். அது திமிலோடு ஏறி அப்படி விளையாண்டு அன்பு தடவி வருடி நமக்கு நட்பாக்கணும், உறவாக்கணும். அந்த திமிலோடு ஏறி விளையாட தொடங்கும் போது அதை ஏறு தழுவுதல்னு வச்சான் சங்க இலக்கியத்தில். கொல்லேற்று கோணஞ்சுவானை மறுமையும் புல்லாலை ஆய மகள்னு சங்க இலக்கியத்தில் பாட்டிருக்கு. என்ன? காலை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியிலும் திருமணம் செய்யலாம், மணமுடிக்கலாம் என்று ஆயர் மகள் நினைக்க மாட்டாளுங்கிறது அந்த பாட்டு. பின்னாடி ஜல்லிக்கட்டுன்னு ஆகுது. அது நாயக்க மன்னர்கள் வந்தபோது கொம்புல சல்லிக்காசுகளை கட்டி விட்டு ஓட விட்டு பிடிக்க விடும்போது சல்லியை கட்டியதால் ஜல்லிக்கட்டுனானது. அது அல்ல, ஈறு தழுவுதல் தான் தமிழர் மரபு விளையாட்டு. அதை புரிஞ்சுக்கணும். நீ என்ன காலை நம் மாடு, அது மாடு இல்லடா, நம்ம செல்வம். அதே வள்ளுவ பெருமகனார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறார். கல்விதான் மானுடனுக்கு அறிவு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம் பாடுறார். மாடல்ல செல்வம். அதனாலதான் நீ எல்லாம் எங்களை காட்டுப்பை மக்கள் நினைச்சிட்டு இருப்ப. இன்னும் ரேஷன் கார்டில் காலமாட்டு பேர் எழுதினவங்கடா நாங்க கருப்பான் செவலைன்னு. குடும்ப படம் எடுக்கும்போது ஸ்டுடியோக்குள்ள அந்த புகைப்பட ஒளிப்பட நிறுவனத்துக்குள்ளே குடும்பத்தோடு காலை நிற்கிற படம் இருக்குடா, நான் காட்டுறேன்டா, பதிவிறக்கம் பண்ணி பாடுறேன். குடும்ப அட்டையில காலமாட்டு பேரச்சத்த மரபுல வந்தவன்டா. நம்ம கும்பிடுற தெய்வம் சிவனுக்கு முன்பே, சிவனை வணங்குவதற்கு முன்பு காளையை வணங்க வேண்டும் என்று முன்னாடி காளையை வணங்கி பின்னாடி இறைவனை வணங்கின கூட்டம் இன கூட்டது. அங்க நிலைத்து வாழ தொடங்கினோம். அங்கே வேளாண்மை செய்ய தொடங்கினோம். அதுவரை தாய் வழி சமூகமாக இருந்தது, அங்கே தந்தை வழி சமூகமாக மாறுது. ஒருவனுக்கு ஒருத்தின் ஆகுது.